ரொம்ப அழகாக இன்னொன்று பார்த்தது என்ன அப்படின்னா, ரஹ்மான் சார் மியூசிக் பண்ண வேண்டிய சூர்யா 45 அந்த படத்தை வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி இயக்குறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு படம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கடவுளை மையப்படுத்தி ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரஹ்மான் வந்து அப்படி ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா அது என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ரஹ்மான் சார் வேற சில கமிட்மெண்ட்ஸ்னால வெளியேறாரு அப்படின்னும் போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சாய் உள்ள வந்தாருங்கிறது தான் இங்கே பியூட்டியே. நார்மலாக இப்போ ரஹ்மான் வெளியேறாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அனிருத் வருவார், அனிருத் வந்துட்டு இதை பண்ணுவார், அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சம்பள ரீதியாகவும் சரி, அந்த ஒரு ரேஞ்ச், மார்க்கெட் வேல்யூ இதில் எல்லாமே வந்துட்டு ரஹ்மானுக்கு இணையாக நம்ம அனிருத்தை சொல்லலாம். ஒரு சில இடங்களில் வந்துட்டு அனிருத் வந்துட்டு ரஹ்மானை தாண்டியும் வளர்ந்துட்டாருங்கிறத வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நம்பலாம். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அந்த ரஹ்மானுடைய வெற்றிடத்தை யார் நிரப்ப போறா அப்படின்னு நம்ம ஆவலாக காத்துட்டு இருக்கும்போது அனிருத் வருவார்னு பார்க்கும்போது டக்குன்னு சாய் வராரு. அதுவே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யார் இந்த பையன், என்ன காரணம், எதுக்கு திடீர்னு வந்துட்டு ரஹ்மானுடைய இடத்த வந்துட்டு இவர் மாத்துறாரு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த படத்துல அவர் எப்போ மாத்தி கொண்டு வந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா பெரிய இயக்குனர்களுக்கும் ஒரு ஹோப் வந்துருச்சு, இந்த பையனை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.